பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். என அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிப்பதற்கு, நம்மை தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாங்கள் சேவிக்கிற எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவார். நேபுகாத்நேச்சர் ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து அந்த சிலையை அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வணங்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். ஆனால் பிரைஸ் தி லார்ட், அந்த சிலையை வணங்காதவன் எவனாகிலும் எரிகிற அக்கினி சூளையில் நடுவே போடப்படுவார்கள் என்பது ராஜாவினுடைய உத்தரமாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த தேசத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள், அவர்கள் யூதரானபடியினால் அவர்கள் என்ன செய்யவில்லை? பிரைஸ் தி லார்ட், அந்த சிலையை வணங்காமல் இருந்தார்கள். இதை அறிந்தபோது அவர்களை சூளையின் நடுவே போடும்படி உத்தரவு கொடுக்கப்படுகிறது. அவள் கேட்கிறாள், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? நீ அதை அறிந்து கொள்ளப் போகிறப்பா. எங்களை விடுவிக்கக்கூடிய, நாங்கள் சேவிக்கிற தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள்ளப் போகிற. அந்த 3 பேரையும் என்ன செய்தார்கள்? பிரைஸ் தி லார்ட், அக்கினியின் நடுவே கட்டுண்டவர்களாய் போடப்பட்டார்கள். ஆனால் அங்கே பார்த்த பொழுது 4 பேராய் விடுதலையாய் அக்கினியின் நடுவே உலாவுகிறதை அவன் பார்க்கிறான். அவர்களுக்கு ஒரு சேதமும் வரல. பிரைஸ் தி லார்ட். நேபுகாத்நேச்சர் வந்து பார்க்கிறான். உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, வெளியே வாங்கப்பா. அவர்கள் வெளியே வருகிறார்கள். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நல்ல கவனிங்க. வெளியே வராங்க. அக்கினி பலன் செய்யாமலும், அவருடைய தலைமயிர் கருகாமலும், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டான். Glory to God. வேதம் சொல்லுகிறது, இந்த கால வேளையில் நீங்கள் தேவன் மேல் வைக்கிற நிச்சயம் உங்களை எந்த சூழ்நிலையிலிருந்தோ உங்களை காப்பாற்றுங்க. நேபுகாத்நேச்சர் சொல்கிற வார்த்தையை கவனிங்களேன். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி, தேங்க்யூ லார்ட், ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், அவரை மட்டும் நம்புங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த கடினமான சூழ்நிலைகளை பார்க்காதீங்க.
அவரை நம்பும் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய தூதனை அனுப்பி நம்பியிருக்கிற உங்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்மை நம்பியிருக்கிற ஆண்டவரை யாரெல்லாம் உமக்குள் காரியத்தை நிச்சயித்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்தருளும். ஒரு சேதமும் உண்டாகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால எந்த பொல்லாப்பும் அவர்களை தொடாதபடிக்கு கர்த்தர் இன்றைக்கு நீர் விடுதலையாக்குகிறதற்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.